சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. உண்மையை சொன்னால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன். யார் நீ? உன்னை யார் அனுப்பினார்கள்? சொல். இப்பொழுதே நீ அதை சொல்லாவிட்டால் இந்த வாழ்வு நெஞ்சில் பாயும். சொல். உன்னை அனுப்பியது யார்? சொல்லிவிடுகிறேன். அது வந்து முத்துநகை. அப்பா, முத்துநகை, சொல்லுங்களப்பா. நீ இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றுகிறது. சோழ நாட்டில் அதன் தலைநகரான பூம்புகார் பட்டினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு மகிழ்ச்சிக்கு என்னப்பா குறை இருக்க முடியும்? அதிலும் மாமன்னர் கரிகால் வளவரே மதிக்கும் புலவர் தாங்கள். நான் எங்கு சென்றாலும் புலவர் காரிக்கண்ணனாரின் மகள் என்று அறிந்ததும் மிகுந்த மரியாதை அளிக்கிறார்கள். நீ சொல்வது சரிதானம்மா. சோழ மன்னர் கரிகாலர் என் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை அனைவரும் அறிவர். மக்களும் அவ்விதமே அன்பை பொழிகிறார்கள். அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதற்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேட்டீர்கள்? உனது மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்றுதான். தாங்கள் சொன்ன செய்திதான் காரணம். அது என்ன? தந்தையே, சோழ நாடும் பாண்டிய நாடும் ஒன்று சேரப் போகிறது என்று கூறினீர்களே, அதை நினைத்துத்தான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இரு நாடுகளின் உறவை நினைத்து இந்த அளவுக்கு மகிழ்வதற்கு என்ன காரணம் முத்துநகை? என்னப்பா இப்படி கேட்டுவிட்டீர்கள்? ஏதோ இரு குறுநில மன்னர்கள் ஒருவருக்கொருவர் துணை என்று இணைந்தால் அதில் வியப்பதற்கு ஏதுமில்லை. ஆனால் நெடுங்காலமாக பகைப்பட்டிருந்த இரு பேரரசுகள் இணைகின்றன எனும் போது இனி இந்த தமிழகம் மனிதனை மனிதன் வெட்டிச் சாய்க்கும் கடுமையான போர்களை நீக்கிவிட்டு அமைதி பூங்காவாக மாறி அன்பு எனும் நறுமணத்தை எங்கும் பரவச் செய்யும் அல்லவா? அதன் மூலம் தமிழ்நாடு உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கும் அல்லவா?
பாண்டிய நாட்டு மக்கள் சோழரின் தலைநகரான பூம்புகாருக்கு வந்து சங்கமத்துறையை கண்டு மகிழ்வார்கள். சோழ நாட்டு மக்கள் பாண்டியரின் தலைநகரான மதுரையம்பதிக்கு சென்று சங்கம் வளர்த்த தமிழ்ச்சுவையை அனுபவித்து மகிழ்வார்கள். கொற்கை முத்துக்களையும் புகாரின் ரத்தினங்களையும் இழைத்து கட்டிய மாலை மகளிரை அலங்கரிக்கும். மீன் கொடியும் புலிக்கொடியும் இணைந்து வான்முட்ட பறந்து யாவரையும் மகிழ்விக்கும். அப்பா, என்னவாயிற்று? என் மகளா இப்படி பேசுகிறாள் என்று வியந்து போனேன் அம்மா. இல்லத்திற்குள் இருக்கும் என் பெண்ணின் உள்ளத்திற்குள் எத்தனை உன்னதமான சிந்தனைகள் இருக்கின்றன. அவள் நாவில் நடமாடும் தமிழ் எவ்வளவு அற்புதமாக நாட்டுப்பற்றை எடுத்து கூறுகிறதென்று மெய்சிலிர்த்து போனேன் அம்மா. எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்த தமிழ்தானே அப்பா. அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அவ்வப்போது மன்னரிடமே பேசும் வாய்ப்பை ஏற்படுத்தியதால் தான் நாட்டுப்பற்று இயல்பாகவே ஏற்பட்டுவிட்டது. உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அம்மா. அதெல்லாம் சரிதான் அப்பா. முதலில் இதை கூறுங்கள். சோழ நாடும் பாண்டிய நாடும் நிச்சயமாக ஒன்று சேரும் அல்லவா? அதை பற்றி உனக்கு சந்தேகமே வேண்டாம் அம்மா. சோழ பேரரசர் கரிகால் வளவரின் ஓலையை ஏந்திக் கொண்டு பாண்டிய பேரரசர் பெருவழுதியை சந்திக்க தூதுவன் சென்றிருக்கிறார். தந்தையே, அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். நீண்ட காலமாகவே பாண்டிய மன்னர் அமைதி வழியில் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். சோழர்களோடு நட்பு பூண்டு வாழ வேண்டும் என்றுதான் விரும்பவும் செய்கிறார். வேற்று நாட்டுக்கு தூதுவரை அனுப்புவது என்பது அரசாட்சி சம்பந்தப்பட்ட ரகசியமான விஷயமாக இருந்தாலும் அதை மன்னர் தங்களிடம் தெரிவித்திருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவிற்கு உங்கள் மேல் நம்பிக்கை வைத்துள்ளார் என்பது தெளிவாக புரிகிறது. தூதுவரை அனுப்பும் அளவிற்கு மன்னரின் மனதை மாற்றி அதற்கு வழிவகுத்தவனே நான் தானே. எனக்கு தெரியாமல் இருக்குமா? அரசர் என்னை புலவராக மட்டும் கருதவில்லை, அவரது அரசியல் ஆலோசகராகவே நடத்துகிறார். அதுதான் உன் தந்தைக்கு கிடைத்திருக்கும் தனிப்பெரும் பெருமை. ஆஹா, கேட்கும் போதே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்பா. சரி, நான் என் தோழியை சந்திக்க செல்வதற்காகத்தான் புறப்பட்டுக் கொண்டிருந்தேன். சென்று வரட்டுமா? யாரம்மா அந்த தோழி? மல்லிகா தானப்பா. அவளுக்கு பாண்டிய நாட்டு வணிகரான ஒரு இளைஞரை திருமணம் முடிக்க அவளது தாய் தந்தையர் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு சென்று வாழ முடியுமா என்று அவள் சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தாள். இரு நாடும் நட்பு கொள்ளவிருப்பதால் இனி நீ கலங்க வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு வருகிறேன். ஓ, தோழியின் திருமணம் சிறப்பாக நடைபெறப் போகிறது என்று மகிழ்கிறாயா? ஆமாப்பா. கவலைப்படாதே, கூடிய விரைவில் உனக்கும் ஒரு பாண்டிய நாட்டு வீரனை பார்த்து திருமணம் செய்து வைத்து விடுகிறேன். போங்களப்பா. திருமணம் என்றதும் வெட்கத்தை பாரேன். நான் வருகிறேன்.
சபாஷ் கலைவாணி, சபாஷ். வீராங்கனை எனும்படி வில்லெடுத்து அம்பு தொடுத்து குறி தவறாமல் விடுத்தாய். பிறகேன் வெட்கப்படுகிறாய்? அப்படி சொல்லுங்கள். என் மகள் கலைவாணி ஓர் இலக்கை தீர்மானித்து விட்டால் அதை அடையாமல் விடமாட்டாள். ஆனால் உங்கள் மகன் இளவரசர் இளம்பழுதி ஏன் இன்னும் ஆயுத பயிற்சியில் தேர்ச்சி பெறாமல் இருக்கின்றார்? என்ன செய்வது? எனக்கு பின் பாண்டிய நாட்டின் அரியணையில் அமரப்போகும் இவன் என்னைப் போலவே எல்லா விதத்திலும் திறமையானவனாக இருக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். கூடல் நகரில் ஆட்சி பொறுப்பை ஏற்பவர்கள் அதற்கு முன் கொற்கையில் வீற்றிருந்து அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மரபு இருப்பதால் அதற்கு அரசனாக நியமித்து அனுப்பி வைத்தேன். ஆனால் அவனோ அதை விடுத்து அவ்வப்போது இங்கு ஓடி வந்து விடுகிறான். நீங்கள் சொல்வது சரிதான் மன்னா. எங்கே இருந்தால் என்ன, நான் கற்றுத்தந்த வீர விளையாட்டுகளில் பயிற்சி பெற வேண்டாமா? தாங்கள் சொல்வதும் சரிதான். தாங்கள் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த அரண்மனைக்கு வந்தீர்கள். வந்த இடத்தில் என் சகோதரிக்கும் தங்களுக்கும் அன்பு மலர்ந்ததால் தாங்கள் சாதாரண வேடர்குடியை சார்ந்தவராக இருந்தாலும் தனுர்வித்தை கற்பித்த குருநாதர் என்பதால் உங்கள் திருமணத்தை நானே நடத்தி வைத்தேன். தங்கள் மகள் கலைவாணி உங்களைப் போலவே வில்வித்தையில் சிறந்தவளாக இருக்கிறாள். அப்படி சொல்லுங்கள். அதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. அது என்ன? அவள் செழியனிடம் பயிற்சி பெற்றவளாயிற்றே. அவளே அவனை நாடிச் சென்று அவன்தான் தனக்கு வில்வித்தை கற்றுத்தர வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டாள். அதனால்தான் இந்த அளவிற்கு குறி தவறாமல் எய்யும் திறன் பெற்றிருக்கிறாள். இந்த வரலாற்றில் மிகவும் சிறந்த வீரன், வில்லாற்றலில் சிறந்தவன் செழியன் ஒருவனே. இதை அனைவரும் அறிவார்கள். அப்படியே இருந்தாலும் அந்த செழியன் என்னிடம் பயிற்சி பெற்றவன் என்பதை ஒருபோதும் தாங்கள் மறந்துவிடக் கூடாது மன்னவா. நான் அதை மறுக்கவில்லை. நான் எதையும் மறப்பதும் இல்லை. ஆனால் மகாபாரதத்தில் துரோணாச்சாரியாரிடம் பயிற்சி பெற்ற அத்தனை பேருமா சிறந்த வீரர்கள்? அதில் சிறந்தவன் யார் என்றால் அர்ஜுனன் மட்டுமே. அதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். செழியனும் சிறந்த வில்லாளன்தான். தங்களிடம் பயிற்சி பெற்றவன்தான். அது மட்டுமன்றி வேறொன்றும் நான் சொல்கிறேன். அவனும் வீரத்தில் அனைத்து வீரர்களை விட உயர்ந்தவன்தான். அதற்காக என் மகனை தாழ்த்தி பேசுவதை என்னால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? என் மகன் வாளும் கேடயமும் ஏந்துவதற்கு பதிலாக ஏடையும் எழுத்தாணியையும் ஏந்தி இருக்கிறான். அரசாணைகளை எழுதுவதற்கு பதிலாக கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறான். இளம் வழுதி, நீ ஏன் எதுவும் பேசாமல் நிற்கிறாய்? என்னை பற்றி என் தாய் தந்தையர், குருநாதர் மூவருமே ஒரு விவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நான் என்ன பேச முடியும்? நமது பாண்டிய மன்னர்களில் எழுத்தாணியை எடுத்து எண்ணற்ற கவிதைகளை வரைந்தவர்கள் வாள் எடுத்து வீரப்போர் புரிந்து வெற்றிகளையும் குவித்திருக்கிறார்களே. நீயும் அப்படி இருப்பாயா என்பது பற்றித்தான் உன் குருநாதர் சந்தேகப்படுகிறார். இந்த ஒரு இலக்கு தவறிவிட்டது என்பதற்காகத்தானே சொல்கிறீர்கள்? இப்பொழுது அவரையே என் கண்களை கட்டச் சொல்லுங்கள். அதை கொடுமா.
3 அம்புகளை கொடுங்கள். மகனே, முதலில் ஏன் அந்த அம்பை தவறாக எய்தினாய்? கலைவாணியை மகிழ்விப்பதற்காக. அவள் தன் திறமையை நினைத்து பெருமிதம் அடைய வேண்டும் என்பதற்காக. என்ன இங்கு சத்தம்? நான் மது அருந்தி கொண்டு உற்சாகமாக இருக்கும் போது ஏன் இப்படி கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? மகேந்திரா, அதை கொடு. கொடு. அம்மா, இதை பிடுங்காதீர்கள். ஏற்கனவே இவர் கோபத்தில் இருக்கிறார். இதை பிடுங்கினால் மேலும் கோபம் அதிகமாகி என்னை கடித்து குதறி விடுவார். வாயை மூடடா. தாங்கள் என் மகனை பற்றி விவாதிப்பதை விட்டுவிட்டு தங்கள் மகன் மகேந்திரனை கவனிப்பது நல்லது. ஒருவன் வாள் ஏந்தாமல் எழுத்தாணியை மட்டும் ஏந்தியிருந்தாலும் பரவாயில்லை. அந்த எழுத்தாணியின் கூர்மை எண்ணற்ற ஆயுதங்களின் கூர்மையையும் மங்கச் செய்து அது வெற்றி கண்டிருக்கிறது. சரித்திரங்களையும் மாற்றியிருக்கிறது. ஆனால் ஏடும் இல்லாமல் வாளும் இல்லாமல் இது போன்ற மதுக்கோப்பையை ஏந்திய கைகள், அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். மன்னா, என்ன அறிவுடையாரே? என்ன? வான்முட்ட பறக்கும் மீன் கொடியை தரித்து பாண்டிய மண்டலத்தை அரசாளும் பேரரசர் பெருவழுதி பாண்டியர். மிடில் ஏஜில் வரக்கூடிய ஒபிசிட்டிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஓமத்தை வச்சு ஓமம் பட்டை கலந்த ஒரு தீநீர் எப்படி ரெடி பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், ஓமம் வந்து நம் நாட்டோட ஒரு பாரம்பரியமான உணவு.